பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு அனைவரையும் நீர் ஒன்று கூட்டியிருக்கின்றீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே, நீர் தாமே எங்களை இன்று இங்கு அழைத்து வந்தீர். எங்களுக்கு வெவ்வேறு காரியங்கள் இருந்தாலும் நாங்கள் இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம். ஏனென்றால் உமது வார்த்தை வழியாக நீர் எம்மிடம் பேசுகின்றீர். ஆமாண்டவரே, கடந்த வாரங்களில் நீங்கள் எப்படி பேசுவீர்கள் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். நீங்கள் எங்க கூட பேசிக்கொண்டுதான் இருக்கிறீங்க. ஆனா, எங்களால அத புரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலையில் நாம் இருந்தோம். ஆனால் இப்பொழுது தூய ஆவியானவர் வழியாக நாம் மறுபிறப்பு அடைந்து, நமது ஆவியை புதுப்பித்து, நமது ஆவியை தூய ஆவியானவருக்கு ஏற்றாற்போல் மாற்றி, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க நமக்கு இன்று அழைப்பு விடுத்திருக்கின்றார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியமும் கடவுளிடம் கேட்டு செய்ய வேண்டும். தூய ஆவியானவர் தானே நமக்கு இது நல்லது, இது கெட்டது என உணர்த்தி, எது நமக்கு உகந்ததோ அதற்கு ஏற்றாற்போல் நமக்கு முடிவுகளை எடுக்க அவர் வழிவகுக்கிறார். அதற்காக உமக்கு நன்றி. ஆமாண்டவரே, இதோ நாங்கள் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். நாங்கள் இங்க கேட்க போகும் வார்த்தைகள் அனைத்தையும் எங்கள் உள்ளங்களில் பதிய நீர்தாமே உதவி செய்யும். என்னை மறைத்து நீர் தாமே பேசியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அகக்கண்கள் ஒளிவூட்டப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். Praise the Lord. ஆமென். Jesus. Hallelujah. So நம்ம கடந்த வாரத்துல கடவுள் எப்படிலாம் நம்ம கூட பேசுறாரு. 4 விதமா நம்ம பார்த்தோம். 4 விதத்துல நம்ம கூட பேசுவார். ஒண்ணு வந்து நம்மளுடைய மனசாட்சி மூலியமாக பேசுகிறார். அவருடைய வார்த்தையின் மூலியமாக பேசுகிறார். நமது புதுப்பித்த ஆவியின் மூலியமாக பேசுகிறார். மற்றும் அவரது தூய ஆவியின் மூலமாகவும் நம்மிடம் பேசுகிறார். இது இன்னைக்கு நேற்று நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. இது வந்து காலங்காலமாக நடந்து வருகிறது. இதை நமக்கு உணர முடியவில்லை. ஏன் இத உணர முடியல அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய கவனம் கடவுளுடைய வார்த்தையில இல்லாம, வேறு சில அ அ மேல் நாம கவனம் செலுத்தி இருக்கின்றோம். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபக்கமும் வெட்டக்கூடிய வாளை போன்று கூர்மையானது. பிரைஸ் காட். அப்போ அந்த வார்த்தைக்கு இருக்கிற வல்லமை, அந்த வார்த்தைக்கு இருக்கிற ஆற்றல், அந்த வார்த்தைக்கு இருக்கிற உயிர் வேற எங்கேயுமே கிடையாது. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். அதனால தான் நம்மளுடைய ஆவி புதுப்பிக்கப்பட்டு தூய ஆவியானவர் நம் உள்ளங்களில் அன்பின் மூலியமாக நம் உள்ளங்களில் வருகிறார். வந்த பிறகு அவருடைய அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்படுகிறது. அவர் ஆவியாக நம் உள்ளம் வருகிறார். வந்து நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் நமக்கு அவர் எடுத்து காட்டுகிறார். கடவுளின் வார்த்தை வழியாக இதுதான் கடவுள் வார்த்தை, இதுதான் சாத்தானின் வார்த்தை என்றதை தெள்ளத் தெளிவாக நமக்கு பிரித்து காட்டி, கடவுள் வார்த்தையின் வழி நடப்பவர்களுக்கு எல்லாம் கூடும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை நமக்கு கொடுத்திருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். அப்போ நாம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது ஒரு சைடுல புரிஞ்சிருச்சு. அடுத்தது நாம எப்படி கடவுள்கிட்ட பேசுறது?
நாம எப்படி கடவுள்கிட்ட பேசுறது? ஓகே. 2 விஷயம் 2 வழியா நாம பேசலாம். ஒண்ணு வந்து அவருடைய வார்த்தை வழியாக, இன்னொன்னு ஜெபத்தின் வழியாக, இன்னொன்று அ அ அந்நிய பாஷை, பிரேயிங் இன் டங்ஸ். இது 3 பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்நிய பாஷை வழியாகவும் நாம கடவுளோட பேசலாம். ஓகே. முதலாவது என்னன்னு பார்த்தா, அவருடைய வார்த்தை. நமக்கு எல்லா வாக்குறுதிகள் எல்லாமே இருக்குது. அந்த வாக்குறுதியை எடுத்து நாம அவர்கிட்ட பேசலாம். எப்படின்னா, இந்த வாக்குறுதிய காட்டிட்டு நீங்க என்ன பண்ணலாம், அத அறிக்கையிடலாம். பிரைஸ் காட். அத அறிக்கையிட என்ன ஆகுது, உங்களுக்கு விசுவாசம் பெருகுது. அ அறிவிப்பதை கேட்க விசுவாசம் வருகிறது. பிரைஸ் காட். அதான் ரோமையர் 10:17 சொல்லுது. என்ன என்ன சொல்றார் ரோமையர்னா பவுலடிகளார் என்ன சொல்றாருன்னா, வார்த்தையை கேட்க விசுவாசம் வரும். அது என்ன வார்த்தை? அறிவிப்பு. என்ன அறிவிக்கிறாங்க? கடவுளை பற்றியான ஒரு விசுவாசத்தை, கடவுள் பற்றியான ஒரு அறிவை நமக்கு அறிக்கையிடப்படுகிறது. அந்த அந்த அறிக்கையை நாம திருப்ப கேட்க நமக்கு விசுவாசம் உண்டாகுது. அந்த விசுவாசம் தான் நம்பிக்கையில போயிட்டு முடியுது. பிரைஸ் காட். ஓகேவா? இது வந்து அ தூய ஆவியானவரும் நம்மகிட்ட பேச ஆரம்பிக்கிறார். ஓகே. இதுல 2வது விஷயம் என்னன்னு பார்த்தா, அடுத்தது வந்து ஜெபம். இதுதான் முக்கியமான ஒரு கட்டம். ஓகே. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்றோம். கரெக்ட்டா? இந்த ஜெபம்னா என்னது? எதற்காக ஜெபம்ன்ற ஒரு கான்செப்ட்ட கடவுள் கொண்டு வந்தார்? அவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து சீடர்களுக்கு சொல்லிக் குடுக்குறாரு. அவங்க வந்து எங்களுக்கு எப்படி பிரேயர் பண்ணணும்னு தெரியல ஆண்டவரே, எங்களுக்கு சொல்லிக் குடுங்கன்னு சொல்லும்போது, அவர் வந்து சொல்லிக் குடுக்குறாரு. என்ன சொல்லிக் குடுக்குறாரு? அப்பா பிதாவே அப்படி பிரேயர் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிக் குடுக்குறாரு. ஓகே. அதிலிருந்து உருவானது எல்லாம் அதுதான் அதாவது அ அந்த அவர் ஃபாதர் அப்பா பிதாவே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, இப்ப பார்த்தீங்கன்னா விண்ணகத்தில இருக்கிற எங்கள் தந்தையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலங்காலமா மாறிடுது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பரலோக தந்தையினாலும் அதே அர்த்தம் தான். விண்ணக தந்தையினாலும் அதே அர்த்தம் தான். அப்பா பிதாவினாலும் அதே அர்த்தம் தான். ஸோ அத பத்தி எந்த அது மாற்றமும் கிடையாது. ஆக மொத்தம் பிதாவ குறிக்குது. பிரைஸ் காட். அதுதான் நமக்கு இயேசு கிறிஸ்து கற்றுத் தந்த ஜெபம். ஒரு ஜெபம்ன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து எல்லா ஜெபத்துக்கும் ஊற்று. அதுல இருந்து தான் மத்த ஜெபங்கள் எல்லாம் வருது. ஓகே. நீங்க வந்து கேட்கலாம், பிரதர் நாங்க வந்து அ நொவினாஸ் படிக்கிறோம். அ அது என்னது? செயின்ட்ஸுக்கெல்லாம் இதெல்லாம் படிக்கிறோம். அப்படின்னு பார்த்தா, அது வந்து அ பைபிள பொறுத்தவரைக்கும் ஜெபம்ன்றது கடவுள் கூட பேசுறது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். அவ்வளோதான். அது வந்து ஜெபமா, இல்லையா என்ற ஒரு நம்ம அந்த ஒரு ஆர்குமென்ட்க்கு போகாம, ஜெபம்ன்றது கடவுளுடைய வார்த்தைய எடுத்து பேசுறது தான் ஜெபம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இப்போ அதெல்லாம் என்னைய பொறுத்தவரைக்கும் என்னுடைய உன்னுடைய இன்டர்பிரேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நொவினாஸ் அந்த அ த புனிதர்களாக பண்றதெல்லாம் அது வந்து அறிக்கையிடுதல். என்னன்னா, அந்த அவங்களுடைய வாழ்க்கைய எடுத்து, அதன் மாரி அ அத அத நம்ம அறிக்கையிடுறோம். எதற்கு? அந்த மாரியான வாழ்க்கைய நாம வாழ்றதுக்கு. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தோன்னா, இந்த ஜெபம். இந்த ஜெபத்துல வந்து என்னன்னா, அ என்ன சொல்றது? ஜெபம்னா எதற்கு கொண்டு வந்தாரு? அந்த அந்த செயின்ஸ் அதெல்லாம் அப்பாற்பட்டு அத அப்புறம் வச்சுட்டு, ஜெபத்த எதற்கு கொண்டு வந்தார்? அத வச்சு நாம பார்ப்போம். ஜெபம்னா என்னது? வாட் இஸ் பிரேயர்? நாம வந்து நெறையா பிரேயர் பண்றோம். நெறைய மேன் மேட்ஸ் பிரேயர்லாம் நெறையா இருக்கு. அ இப்போ ஒரு இதுல சொன்னா பார்த்தா, இந்த அ நெறைய நெறைய பிரேயர்லாம் பண்றோம். டெய்லி நைட் எல்லாம் ஈவினிங் பிரேயர் பண்றோம்ல. நம்ம சொந்த பிரேயரும் பண்றோம். அதே மாரி நம்மளுக்கு குடுத்திருக்க அந்த
ப்ரேயரும் பண்றோம். நம்ம ஷீட்ல குடுத்துருக்க அந்த ப்ரேயரும் பண்றோம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். எதற்காக இந்த ப்ரேயர்? எதற்காக இந்த ஜெபம்? யாருக்கா தெரியுமா? எதற்காக ஜெபம் பண்றோம்னு தெரிஞ்சால் மட்டும் தான் அந்த ஜெபத்துக்கு பலன் உண்டு. இல்ல எல்லாரும் பண்றாங்க, நானும் பண்றேன். இந்த பிரதர் எங்கள வந்து அறிக்கையிட சொன்னாரு. நாங்களும் அறிக்கையிட்டு ஜெபம் பண்றோம். அப்படின்னு நெனச்சா, இப்ப இயேசு கிறிஸ்து வந்து சொன்னாரு, இந்த மாரி வேண்டுங்கன்னு சொன்னாரு. அதனால நாங்க வந்து வேண்டுறோம். அப்படின்ட்டு ஏதாவது உங்களுக்கு அந்த சிந்தனை இருந்ததுன்னா, அத தயவுசெய்து எடுத்து வச்சுருங்க. அந்த சைட்ல வச்சுருங்க. ஏன்னா, பிரேயர்ன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஜெபம், ஜெபிக்கிறதுன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? பிரேஸ் காட். அதாவது அ இங்கிலீஷ்ல சொல்லப்போனா, பிரேயர் இஸ் a லைசென்ஸ் பிரேயர் இஸ் a லைசென்ஸ் ம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். நான் நான் தமிழ்ல சொல்றேன். அந்த டெஃபினிஷன் மறந்துட்டேன். அதாவது பிரேயர்ன்றது என்னன்னா, ஹெவன்லி இன்டர்ஃபியரன்ஸ் டூ எர்த்லி சிட்யூவேஷன். Okay, prayer is a license which given by man for to heavenly interference in earthly matters. அதாவது இந்த ஜெபம்ன்றது மனிதனால் கொடுக்கப்பட்ட ஒரு அத்தாரிட்டி. கடவுள் கிட்ட நம்ம குடுக்குறோம். அத வந்து என்னன்னா, அந்த அந்த மேல இருந்து நம்மளுடைய எர்த்லி சிட்யூவேஷன மாத்துறதுக்கு குடுக்குற ஒரு அத்தாரிட்டி தான் இந்த பிரேயர். சொல்றேன். இப்போ நம்ம நம்ம வந்து டெய்லி நெறைய விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம். கொலை, கொள்ளை, ஆ கற்பழிப்பு, அ திருட்டு, நெறைய உலகத்துல நெறைய கிரைம் நடக்குது. இதுக்கெல்லாம் யாரு வந்து காரணம் அப்படின்னு நெனைக்கிறீங்க? யாராவது பேசுங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? சேத்தன். கரெக்ட்டா சொன்னீங்க. ம். வேற யாராவது? இவங்களாச்சும் பரவால்ல. சேட்டன்னாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு கெட்டது ஓகே கடவுள் இத நடத்துறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அது சேட்டன்னு சொன்னீங்க தெரியுமா? அது கூட தப்பு. சேட்டனுக்கு, சாத்தானுக்கு நம்ம மேல இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த சேத்தன். அதிகாரமே கிடையாது. அவன் இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் தான் பை த பண்றான். சேத்தன் அப்படி உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு எங்க போச்சு அந்த டிசிஷன் எடுக்கிற இது? போச்சு அறிவு. நாம எஸ் தான் எஸ் எஸ். பொறுப்பு தவிர, சாத்தானோ, கடவுளோ பொறுப்பு கிடையாது. இப்போ நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்தா, அதற்கு வேற யாரும் பொறுப்பு கிடையாது. நாம தான் பொறுப்பு. கடவுள் இந்த உலகை படைக்கும்போது, நமக்கு வந்து ஒரு ஆளுகை தன்மை குடுத்திருக்காரு. கரெக்ட்டா? நீங்கள் ஆளுங்கள்ன்னு சொல்ட்டு தொடக்க நூல் 1:26ல நாம வந்து படிச்சிருக்கோம். என்ன? கடவுள் வந்து மானிடரை அவர் உருவிலும், சாயலிலும் படைத்தார். அதுக்கப்புறம் வந்து நிலத்தில் ஊர்வன அனைத்தையும் ஆளுகை செய்க என்ற ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுத்தார். கரெக்ட்டா? அப்போ எல்லாத்தையும் ஆள்றதுக்கு நமக்கு ஒரு அதிகாரம் கடவுள் குடுத்திருக்காரு. இப்போ காலப்போக்குல என்ன ஆச்சு? அந்த அதிகாரத்த ஆதாம் என்ன பண்றான்? சாத்தான் கிட்ட இழந்துர்றாரு. ஆதாம் வந்து அத வந்து சாத்தான் கிட்ட இழந்துர்றாரு. இழந்த உடனே என்ன ஆச்சுன்னா, சாத்தான் இந்த உலகின் மேல் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சுட்டான். அவன் என்ன பண்றான்? அவன் என்னென்னலாம் செய்யணுமோ, அத எல்லாத்தையும் அந்த கடவுள் படைத்த மனிதர்கள வச்சு அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணம் யாருன்னு பார்த்தா, கெட்ட விஷயத்துக்கு எல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தா சாத்தான். அவன் என்ன பண்றான்? அவங்க சொன்ன மாரி நம்மள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான். இப்போ நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது, நாம அத கேட்டு நம்ம நெறைய
விஷயம் தெரியாம பண்ணிடுறோம். இக்னரன்ஸ். கடவுளுடைய வார்த்தை நமக்கு இல்லாததுனால நாம் என்ன பண்றோம்? அவன் சொல் பேச்சு கேட்டு எல்லாத்தையும் செஞ்சுடுறோம். செய்யும்போது ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு கான்சிக்வன்சஸ் இருக்கும். இப்ப நான் இன்னைக்கு ஒரு செயல் செய்யறேன்னா அதோட கான்சிக்வன்சஸ் நாளைக்கு கண்டிப்பா இருக்கும். அதுதான் கடவுள் என்ன பண்றாரு, உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிற அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ ஆதாம் எப்போ இந்த இந்த அதிகாரத்தை சாத்தான் கிட்ட இழக்கிறானோ, சாத்தான் என்ன பண்ணுச்சு? இந்த உலகில் இருக்கிற மக்களின் மேல் அதிகாரம் செலுத்த ஆரம்பிச்சிச்சு. பிரேஸ் காட். அதனால தான் இந்த உலகத்துல பாவம் என்ற ஒரு கான்செப்டே உள்ள வந்தது. அதாவது கடவுள் மனிதரை படைக்கும்போது அவனுக்கு கெட்டது எதுன்னு தெரியாமே படைச்சிட்டார். ரொம்ப இக்னோரண்டா படைச்சிட்டார். இக்னோரண்ட்னா என்ன? ஒரு தப்பு, இது தப்பு அப்படி தெரியாதது மாதிரி. இப்போ ஒரு ஒரு இடத்துல இப்போ நாங்கள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பார்த்தோன்னா நிறைய விஷயம் நாங்கள் தப்பு பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி அடிக்கிறதெல்லாம் நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துருப்போம். அப்போ ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான். அவனை சும்மா கிண்டலுக்காக கேட்போம், வரியாடா அப்படின்னும். எங்கடா போறீங்க அப்படின்னு கேட்டான். இதுக்கு தான் போகிறோம். சரி நான் வரேனே. அது விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு அதுனா என்னன்ட்டே தெரியாது. சரி உங்க கூட நான் சும்மா உட்காந்துக்கிறேன், என்னென்று சொல்லி கொடுங்க அப்படி. அதாவது இக்னரண்ட். அது தப்புன்னு தெரியாம என்ன பண்றான், அவன் வரான். அதே மாதிரிதான் கடவுள் மனிதரை படைக்கும் போது நல்லதை மட்டும் தேர்ந்தெடுக்க படைச்சார் தவிர கெட்டதை பத்தி அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே கொடுக்கல. பிரேஸ் காட். ஆனா எப்போ ஆதாம் கீழ்ப்படியின்மையால இந்த உலகத்துல கீழ்ப்படியாம கடவுள் சொன்னதை செய்யாம அவன் சாத்தான் சொல்றதை செய்ய ஆரம்பிச்சோன்னு என்ன ஆகுது? இந்த உலகத்துக்கு பாவம் என்ற ஒரு கான்செப்ட் உள்ள வருது. பிரேஸ் காட். அதனால்தான் அது வரைக்குமே அவங்க துணியே இல்லாம இருந்தாங்க. அது அப்போ தெரியல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அவங்க எப்போ அவங்களுடைய நார்மல் ஐஸ், அவங்களுடைய கண்கள் நார்மல் கண் தொடக்கப்பட்டதோ அப்போ என்ன ஆச்சு? அவங்க துணி இல்லாம இருக்கிறாங்கன்றத உணர்ந்தாங்க. ஸோ துணி இல்லாம இருக்கிறது ஒரு 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 தப்பான ஒரு இது மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவ்வளவு நாள் தெரியல. ஏன்னா இது ஒரு பெரிய இஷ்யூவா இல்ல. பிரேஸ் காட். அப்போ இந்த இந்த அது தப்புன்னு தெரிஞ்ச பிறகு அவங்க போய் மறைய ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து தான் எல்லாமே இந்த உலகத்துல பாவம் உண்டானுச்சு. அதுக்கு ஒரு ஸ்கிரிப்சர் எங்கன்னு பார்த்தோம்னா ரோமையர் 5 பாருங்க 5:19 17ல இருந்து பார்ப்போம். 17ல இருந்து பார்ப்போம். மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தியதென்றால் அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகும் கொடையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிகுதியாக உறுதியாய் நம்பலாம் அன்றோ. ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல் ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலையை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையர் ஆவார்கள். ஓகே. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஆதாம் செஞ்ச ஒரு தப்புனால நாம எல்லாரும் ஒரு காலத்துல ஆக்கப்பட்டோம். Praise God. Thank you, Jesus. Hallelujah. இப்ப அடுத்த 20 வசனம் பாத்தீங்கன்னா, குற்றம் செய்ய வாய்ப்பு பெருகும்படி சட்டம் இடையில் நுழைந்தது. ஆனால் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. ஓகே.
குற்றம் செய்ய வாய்ப்பு பெருகும்படி சட்டம் இடையில் நுழைந்தது. அப்போ குற்றம் ஜாஸ்தியா ஆக ஆக என்ன ஆச்சு? கடவுள் இந்த சட்டத்தை உள்ள கொண்டு வந்தார். ஓகே, நாம் அதுக்கு போகாம இப்போ எப்படி ஆதாம் வந்து அந்த அதிகாரத்தை இழந்தான் நாம பார்த்துட்டோம். இந்த அதிகாரத்தை இழந்த உடனே என்ன ஆச்சு? சாத்தான் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சது. மனிதர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சது. மனிதர்கள் என்ன பண்ணாங்க? நிறைய குற்றம் செய்ய ஆரம்பிச்சாங்க. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ நிறைய குற்றம் செய்ய 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 என்ன ஆகுது? அவங்க வாழ்க்கை அப்படியே கடவுள்கிட்ட இருந்து அப்படியே பிரிஞ்சு அவங்களா ஒரு சொந்த ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து போறாங்க. அந்த வாழ்க்கையில ஒரே பாவப்பட்ட வாழ்க்கையா ஆகுது. இப்போ நம்ம வாழ்க்கையில எடுத்தீங்கன்னா, நம்ம நிறையா தெரியாம நிறைய தப்பு செஞ்சிருப்போம். என்னுடைய வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எது நல்லது, எது கெட்டதுன்னு தெரியல. ஏன்னா கடவுள பத்தி அ எனக்கு அத பத்தி அறியறதுக்கான ஒரு வாய்ப்புமே கிடைக்கல. ஒரு நிமிஷம். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ அந்த எனக்கு ஒரு ஒரு வாய்ப்பை ஒரு வாய்ப்பை நான் வந்து ஏற்படுத்தல. கடவுள பத்தி அறிஞ்சுக்கணும். கடவுளுடைய வார்த்தைய அறிஞ்சுக்கணும். அந்த வார்த்தைய அறிஞ்சால் மட்டும் தான் எது தப்பு, எது கரெக்ட்ன்னு சொல்லிட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த இது இல்லாததுனால நான் என்ன பண்றேன்? தப்பு மேல தப்பா செய்ய ஆரம்பிக்கிறேன். செய்ய 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 நான் தப்பு செய்ய செய்ய என் வாழ்க்கை நிம்மதியா இருக்குமா? கிடையவே கிடையாது. பாவம் சூழ்ந்துருச்சு. கஷ்டம், அது இதுன்னு எல்லாம் வந்த உடனே நான் என்ன பண்றேன்? கடவுள்கிட்ட அறிக்கையிடுறேன். கடவுளே! என் வாழ்க்கை இப்படி மாறிச்சே! இதுக்கு வந்து ஒரு 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 சொல்யூஷன் இல்லையா? என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா? என் வாழ்க்கைய மாத்துறதுக்கான ஒரு இது குடுங்கன்னு சொல்ட்டு ரொம்ப அறிக்கையிடுறோம். ஆனா, நாம என்ன பண்றோம்? ஆ கரெக்ட்டான ஒரு ஜெபத்த யூஸ் பண்ணல. பிரைஸ் காட். இப்போ அதுதான். பிரேயர் இஸ் எர்த்லி அ லைசென்ஸ் of man given to God to interfere in his life. என்னுடைய இப்படிதான். அதாவது என்னன்னா, என் கடவுளே என் வாழ்க்கைய வந்து நான் தப்பாக தேர்ந்தெடுத்து என் வாழ்க்கையை நான் சீரழிச்சுட்டேன். அதனால என்னால இந்த வாழ்க்கைய வாழ முடியல. அதனால உங்களுடைய உதவி தேவை. அதுக்கு தான் என்ன பண்றாரு? கடவுள் இந்த ஜெபம்ன்ற ஒரு கான்செப்ட்ட உள்ள கொண்டு வராரு. அதாவது அவர் வந்து அதிகாரத்த குடுத்தாரு. அந்த அதிகாரத்த ஆதாம் இழந்துட்டதுனால, என்ன அந்த பாவம் உள்ள வந்ததுனால, எல்லாரையும் இந்த பாவம் ஆட்கொண்ட பிறகு, வாழ்க்கை சீரழிய ஆரம்பிச்சுச்சு. இப்போ கடவுள் என்ன பண்றாரு? கடவுள் தான் நம்மள எல்லாரையும் படைச்சாரு. அவருக்கு வந்து நாம சாவறதுனால, அவருக்கு வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. நம்ம சாவறதுனால அவருக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்றது? அதுல வந்து அவர் வந்து சந்தோஷப்படுறது இல்ல. பிரைஸ் காட். அப்போ அதே மாரி நம்ம சாவறதும் அவருக்கு வந்து புடிக்காது. ஏன்னா, நாம எல்லாருமே நம்ம எல்லாருமே கடவுள் தான் படைச்சிருக்காரு. அவர் என்ன பண்றாரு? அவங்களுடைய மக்கள் இந்த பாவத்தினால சீரழியறதுனால, அவரால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. அவர் என்ன பண்றாரு? இந்த ஜெபம்ன்ற ஒரு கான்செப்ட்ட உள்ள கொண்டு வரார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இந்த இந்த ஜெபத்தின் வழியாக நாம என்ன பண்றோம்? கடவுள நம்மளுடைய வாழ்க்கைக்கு சரிப்படுத்துறதுக்காக கடவுள நம்ம திருப்பி கூப்பிடுறது தான் இந்த ஜெபம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இதுக்கு தான் வந்து இந்த ஜெபத்த உள்ள கொண்டு வந்தார். இப்ப இயேசு கிறிஸ்து கத்துக் கொடுத்த ஜெபத்த பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் விண்ணகத்தில் செயல்படுவது போல மண்ணகத்திலும் செயல்படுக. அதாவது நீங்க என்கிட்ட குடுத்தீங்க. என்னுடைய சித்தத்த வச்சு நான் ட்ரை பண்ணும்போது என்னால முடியல. என் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. அதனால நான் என்ன பண்றேன்? உங்கள வந்து நான் வந்து உதவிக்கு கூப்பிடுறேன். விண்ணகத்துல உங்க சித்தம் எப்படி இருக்குதோ, அத நீங்க மண்ணகத்துல
கொண்டு வாங்க. அதுக்கு நான் என்னுடைய ஃபுல் அத்தாரிட்டியை உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நாம அறிக்கையிடுறது தான் இந்த ஜெபம். எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் பொறுப்பது போல மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். நாம பண்ண தப்புக்கெல்லாம் நாம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நாம என்ன பண்றோம்? நம்மளுடைய அத்தாரிட்டி, கடவுள் கொடுத்த அந்த அத்தாரிட்டியை நம்ம வந்து கடவுள்கிட்ட கொடுத்து, கடவுளே நீங்க வந்து என் வாழ்க்கைய சரிப்படுத்துங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அதாவது கடவுள் அவர் கொடுத்த வார்த்தைய மீற மாட்டார். அவர் கொடுத்துட்டாரு. என்ன சொல்றாரு? அவர் உங்களுக்கு எல்லாருக்கும் அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. அதிகாரத்தை கொடுத்த பிறகு அவர் ஒரு பவுண்டரி லைன் செட் பண்ணிட்டார். நான் அதிகாரம் கொடுத்துட்டேன், இனிமேட்டு என்னால ஒன்றும் பண்ண முடியாது. மாறாக என்ன பண்ணணும்? நீங்க வந்து என்கிட்ட வந்து முறையிட்டால் மட்டும்தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்ன்ற ஒரு கட்டத்துல அவர் இருக்கிறார். ஏன்னா அவர் சொன்னதை நிறைவேற்ற கடவுள். அவர் சொல்லிட்டார், நீங்க தான் அதிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார். பிரேஸ் காட். அந்த அதிகாரத்தை இழந்ததுனால நாம யார் மேல அதிகாரம் செலுத்தணுமோ அவங்க மேல அதிகாரம் செலுத்தாம, யார் மேல அதிகாரம் செலுத்தக்கூடாதோ அவங்க மேல போய் அதிகாரம் செலுத்துறோம். அதாவது இந்த எலக்ட்ரிசிட்டின்ட்டு ஒண்ணு இருக்கும், ஓகேவா? அது ஒரு லா. இப்போ அது ஒரு சட்டம். என்னன்னா புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அந்த இதெல்லாம் வருது. பிரேஸ் காட். நம்ம அதுக்குள்ள போக தேவையில்ல. அந்த இந்த எலக்ட்ரிசிட்டி, இந்த மின்சாரம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விட்ச் போர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா 3 வயர் இருக்கும். ஒன்று வந்து ரெட் வயர், அதாவது அதில் தான் மெயின் பவர் சப்ளை வரும். அடுத்தது வந்து பிளாக், அது என்ன சொல்லுவாங்கன்னா எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் க்ரீன் வயர் ஒன்று இருக்கும், அது வந்து நியூட்ரல்னு சொல்லுவாங்க. பிரேஸ் கார்டு. ஸோ இது 3மே அங்கே இருக்கணும். இதில் ஒரு வயர் மிஸ் ஆனால் கூட, ரெட் வயர் மிஸ் ஆச்சுன்னா பவர் வராது. பிளாக் வயர் மிஸ் ஆச்சுன்னா நீங்கள் தொட்டிங்கன்னா கிரன்னு அந்த ஒரு ஷாக் அடிக்கணும்னா அந்த எர்த் மிஸ் ஆகுது. அப்புறம் அந்த நியூட்ரல் வயர் இல்லைனாலும் கரண்ட் வராது. ஸோ பாசிட்டிவ் நியூட்ரல் அந்த வேணும். அதுதான் அந்த பேலன்சிங்ல வரும். ஸோ இதை வந்து மாற்றி கொடுத்தாலும் என்ன ஆகும்? அந்த அந்த வீடு எரியிற அளவு கூட போய் சேர்ந்துடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு சரி செய்கிறோம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கை எப்போ கஷ்டத்தில் நோக்கி போகுதுன்னா, கடவுள் ஒரு சிஸ்டத்தை நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. ஒரு சிஸ்டம் என்ன சொல்லலாம் தமிழ்ல? ஓகே, ஒரு அமைப்பு. ஒரு அமைப்பை நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த அமைப்பின் வழியாக நாம வந்து செயல்படணும். என்ன சொல்றாரு? நாம திருப்பி அந்த வசனத்தை போய் பார்ப்போம். தொடக்க நூல் அதிகாரம் 1 வசனம் 28. நான் ஸ்லோவா போறேன் ஆக்சுவலா, ஓகேவா? புரிஞ்சதுக்காக. 26. அப்போது கடவுள், மானிடரை தம் உருவிலும் தம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், கால்நடைகள், மண்ணுலகம் முழுவதையும், இங்கெல்லாம் என்னென்னலாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் ஆள்றதுக்கான ஒரு அதிகாரத்தை நமக்கு கடவுள் கொடுத்துள்ளார். இதுதான் அமைப்பு. இதுல வந்து நீங்க வந்து மனிதர்களை ஆளணும்ன்ற ஒரு கான்செப்டே அங்க வரல. அந்த அமைப்பை கொடுக்கவே இல்லை. அப்போ நாம என்ன பண்றோம்? இதெல்லாம் ஆள்றதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? மனிதர்களை ஆள பார்க்கிறோம். அப்போ மனிதர்கள் ஆள பார்க்கும்போது அந்த அமைப்பு கடவுள் கொடுக்காத போது என்ன பண்றோம்? அதுக்கு அந்த அமைப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது. பிரேஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். அவன் உங்களை ஆளுகை செய்ய பார்க்குறான், நீங்க அவன் ஆளுகை செய்ய பார்க்குறீங்க. கடைசியில் 2 பேருக்கும் போர் தான் வருது. அதுதான் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முற்றிலும் யார் காரணம்? கடவுளா சாத்தானா? நாம தான் காரணம். ஏன்னா கடவுள் ஒரு அமைப்பை நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த அமைப்பின் மூலியமாக நாம செய்யாத போது என்ன பண்றோம்? இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ல போய் மாட்டிக்கிறோம். ஓகே, இந்த ப்ராப்ளம்ல மாட்டிக்கிறதுனால
இந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியில வர்றதுக்கு, இந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியல. என்னுடைய வாழ்க்கையில இதுதான் இது தப்புன்ட்டு தெரியாம நான் நெறைய விஷயம் பண்ணிட்டேன். அத செய்ய 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 என்ன ஆகுது? தப்புக்கு மேல தப்பு செய்யும்போது, அதோட கான்சிக்வென்ஸஸ் எங்க வருது? எனக்கு அந்த வெர்டிகோன்ற ஒரு டிசீஸ்ல கொண்டு வந்து வுட்டுருச்சு. பிரைஸ் காட். இப்போ அந்த டிசீஸ் வரும்போது, கடவுள்கிட்ட எனக்கு வந்து பிரயர்ன்ற ஒரு கான்செப்ட் என்னன்னு தெரியாது. அப்போ கடவுள்கிட்ட நான் வந்து பிரயர்ன்ற பேர்ல நான் ஒண்ணு பண்ணேன். என்னன்னா, கடவுளே உங்களுடைய கோயிலுக்கும், உங்களுடைய சேவைக்கும் நான் இவ்ளோ செஞ்சேனே! நான் ஆல்டர் பாயா இருந்திருக்கேன். நான் வந்து யூத்ல இருந்திருக்கேன். அ தமிழ் கொயர்ல இருந்திருக்கேன். சண்டே கேட்டிசம் கிளாஸ்ல இருந்திருக்கேன். பாரிஷ் கவுன்சில்ல இருந்திருக்கேன். அன்பியத்துல இருந்திருக்கேன். எல்லாத்துலயும் இருந்திருக்கேன். பிரசன்ட் மினிஸ்ட்ரில இருந்திருக்கேன். ஆனா, எனக்கு ஏன் இந்த மாரி ஒரு கஷ்டத்த குடுத்தீங்க? என்று கடவுள கடவுள நான் பழி தீர்த்துக் கொண்டேன். பிரைஸ் காட். அதாவது இந்த நோய கடவுள் தான் குடுத்துட்டாருன்ற ஒரு கான்செப்ட்க்கு வந்துட்டேன். பிரைஸ் காட். ஆனா அதுலருந்து வெளில வந்தாச்சு. ஆ க அது அதாவது என்னுடைய மனைவி அந்த அந்த ஒயிட் புக்க குடுத்துட்ட பிறகு, அது பிரேயர்ன்றது அப்ப எனக்கு தெரியவே தெரியாது. அத படிக்க சொன்னாங்க. நானும் படிச்சேன். அவ்வளோதான். அதுல எழுதியிருக்கிறது கடவுளுடைய வார்த்தைன்றது கூட எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒரு கிறிஸ்தவன். பிரைஸ் காட். இத மாரி நான் செய்ய 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 என்ன ஆச்சுன்னா, என் வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிச்சது. இது வந்து எனக்கு ஒரு மேஜிக் மாரி இருந்தது. ஆனா இருந்தாலும், இந்த ஜெபம்னா என்னன்றத புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறமா கடவுளுடைய வார்த்தைக்குள்ள வந்த பிறகு தான், ஜெபம்னா என்னதுன்றத வந்து நான் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அப்போதான் தூய ஆவியானவர் எனக்கு எல்லாத்தையும் நினைவூட்டினார். என்னது? நீ அந்த ஸ்டார்ட்டிங்ல எப்போ நீ வந்து இந்த புக்க முதல்ல படிச்சியோ, அது எல்லாமே ஜெபம் தான். நீ என்ன பண்ணியிருக்க? என்னுடைய வாழ்க்கையில இந்த மாரி ஒரு கஷ்டமாயிடுச்சு. என்னால எதுவும் பண்ண முடியல. கடவுளே நீங்க வந்து எனக்கு வந்து உதவி செய்யுங்கன்றத நீ வந்து சொன்னதுனால தான், கடவுள் உனக்கு வந்து உதவி புரிந்தார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அதாவது இந்த பிரச்சனை வந்து ஒரு 1 மாசமா போயிட்டுருக்கு. அப்போ வந்து நான் பிரேயரே பண்ணல. ஆனா கடவுள்கிட்ட தப்பா தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அந்த அப்போ எந்த ஒரு அ ஒரு என்ன சொல்றது? ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நான் பார்க்கல. என்னைக்கு நான் கடவுளுடைய வார்த்தைய எடுத்து, அத அறிக்கையிட்டு, அதன்படி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேனோ, என்னையும் அறியாம கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் இறங்கி, என்னுடைய அ அ பாதையை செம்மையாக படுத்திக் கொண்டு செல்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ ஜெபம்ன்றது என்னன்னா, நாம தப்பான ஒரு அமைப்ப புரிஞ்சுகிட்டு அதன்படி நடக்கும்போது, அந்த அமைப்பு அந்த அமைப்பு கடவுளோட அமைப்ப இல்லாம வேற ஒரு அமைப்ப ஃபாலோ பண்ணும்போது, நம்ம வாழ்க்கையில நாம வந்து கஷ்டப்படுறோம். இன்னைக்கு நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்ன்னு பார்த்தா, நேத்து அ விதைத்த விதைகள் தான் இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம். நேத்து தப்பான ஒரு கான்செப்ட், தப்பான ஒரு சிஸ்டம ஃபாலோ பண்ணதுனால தான், இன்னைக்கு அதோட கான்சிக்வென்ஸஸ நம்ம வந்து ஃபேஸ் பண்றோம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இதுதான் பிரேயர். இதுதான் ஜெபம். அதுல தான் வந்து நம்ம வந்து நெறைய வாட்டி பார்க்குறோம். இடைவிடாது ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து சொல்றார். இந்த இந்த ஜெபத்துல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க கடவுள்கிட்ட ஜெபிக்கும்போது என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து கடவுளுடைய வார்த்தையை எடுத்து தான் ஜெபம் பண்ண முடியும். கடவுளுடைய வார்த்தை இல்லாம பண்றது ஜெபமே கிடையாது. ஓகே. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஜெபம் பண்றது கடவுளுடைய வார்த்தைய வச்சு தான் பண்ணணும். அதாவது ஒண்ணு கடவுளுடைய வார்த்தைய எடுத்து கடவுள வார்த்தைய எடுத்து நம் கடவுளிடம் பேசுறது. அடுத்தது அந்த வார்த்தையை ஜெபமா மாற்றி கடவுள்கிட்ட பேசுறது. பிரைஸ் காட். இப்போ ஜெபம்னா என்னன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? இதுல எதுவும் டவுட்டா இருக்கா? இல்ல கிளியரா இருக்கா? இதுதான் ஜெபம். ஓகே. பிரைஸ் காட். இந்த ஜெபத்த அடுத்தது நம்ம எப்படி செய்ய வேண்டும்? அதாவது விசுவாசம் இல்லாத ஜெபம் கேட்கப்பட மாட்டாது.
ஓகே, ஃபேத் வித்தவுட் ப்ரேயர் will not work. உங்க வாழ்க்கையில செயல்படுத்தவே முடியாது. விசுவாசம் இல்லாத ஜெபம் உங்க வாழ்க்கையில எதுவும் செய்ய முடியாது. மாறாக விசுவாசத்துடன் கூடிய ஜெபம் உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளது. Faith with prayer always changes your life. Praise God. Thank you, Jesus. இன்னொரு வழி எப்படி சொல்லலாம்னா, prayer without faith will not work. And same way, faith without prayer will definitely work. அதாவது இந்த விசுவாசம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசமும் இந்த ஜெபமும் ஒண்ணா சேரும்போது அதோடைய பலன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு விலை மதிப்பு விலை மதிக்க முடியாத ஒரு 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 மாற்றத்த நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும். ஓகே. உங்களுடைய ஜெபம் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தா, கடவுளுடைய வார்த்தையை எடுத்து அதன்படி ஜெபிக்க வேண்டும். கடவுளுடைய வாக்குறுதிகள் எல்லாமே பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலத்துல இருக்கும். நிகழ்காலத்திலையும் அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஃபியூச்சர் டென்ஸ் என்ன சொல்லுவாங்க? Praise God. Thank you, Jesus. எதிர்காலத்திலையும் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா கடவுளுடைய வாக்குறுதிகள் நிகழ்காலத்திலையும் எதிர்காலத்திலையும் இருக்காது. மாறாக அது வந்து கடந்த காலத்துல தான் இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். ஒரு நிமிஷம், ஒரு கால் வந்துட்டு இருக்கு. Praise God. அப்போ அந்த வாக்குறுதியை எடுத்து தான் நீங்க வந்து ஜெபத்தை செய்ய ஆரம்பிக்கணும். ஓகே. கடவுள் வந்து எப்போ உங்க ஜெபத்தை கேட்பாருன்னு பார்த்தா, கடவுளுடைய அதாவது இந்த கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லயும் கம்ப்யூட்டர் இருக்கும். இந்த கம்ப்யூட்டருக்குன்ற ஒரு கோடு இருக்கும். கரெக்ட்டா? எல்லாருக்குமே வந்து கோட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நீங்க கீபோர்ட்ல எல்லாம் பார்க்கலாம். இந்த 1, 2, 3, 4, 5, 6 ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து கம்மாஸ், ஃபுல் ஸ்டாப் எல்லாம் இருக்கும். பட் ஆனா நீங்க என்னதான் டைப் பண்ணாலும், அது வந்து ஒரு மாரியான ஒரு கோடட் லாங்குவேஜ்ல தான் போகும். எப்படி போகும்? 0, 1, 1, 0 அந்த மாரி ஒரு லாங்குவேஜ்ல தான் போகும். ஆனா உங்களுக்கு அத நீங்க JUDE அனுப்பும்போது JUDன்னு வரும். ஆனா அத இன்புட் வரும்போது அது ஒரு கோடட் லாங்குவேஜ்ல போகும். பைனரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பைனரினா நம்பர்ஸ் லாங்குவேஜ். பிரேஸ் கார்ட் 0, 1, 0, 1 அத வச்சு தான் அது வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். அதே மாரி நீங்க உங்க ஜெபத்த செய்யும்போது, கடவுள் அவருடைய வார்த்தை மூலியமாக மட்டும் தான் அந்த ஜெபத்த கேட்பார். அதாவது அதுக்கும் ஒரு கோட் லாங்குவேஜ் இருக்கு. கடவுளுக்கும் ஒரு கோட் லாங்குவேஜ். கோட் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தா, கடவுளுடைய வார்த்தை. அவர் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை எடுத்து நாம ஜெபம் பண்ண வேணும். ஏன் அப்படி சொன்னோம்னா, கடவுளுடைய வாக்குறுதிகள் எல்லாம் உண்மையானவை. அதை எல்லாத்தையும் கடந்த காலத்துல இருக்கும். எல்லாத்தையும் கடவுள் முடிச்சுட்டாரு. அப்போ இந்த மாரியான அந்த வார்த்தைய எடுக்காம நீங்க ஒரு பிரைஸ் காட். இது எல்லாமே நீங்க எடுத்து ஜெபம் செஞ்சோம்னா, அந்த ஜெபம் வந்து ஒழுங்காக இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள். அதாவது நான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து பிரேயர் மீட்டிங் போயிருப்பேன். என்னடா இவன் வந்து பிரேயர் மீட்டிங்லாம் போறானே! இவன் வந்து பாப்பாவோட மீட்டிங் தானே ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணான். இவன் எப்படி போறான் அப்படின்னு பிரதர் ஜான்சனோட மீட்டிங் தான் அப்படின்னு கிடையாது. நான் அங்க போயிருக்கேன். ஆனா ஜெபத்துக்காக போனது கிடையாது. அங்க வந்து ஸ்நாக்ஸ் குடுப்பாங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு ஃப்ரைடேவும் நடக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே மட்டும் இந்த நல்ல ஒரு நல்ல ஸ்நாக்ஸ்லாம் குடுப்பாங்க. அதுக்காக மட்டும் தான் நான் போவேன்.
ஓகேவா? நான் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆள். பிரேஸ் காட். அப்போ அந்த இடத்துக்கு போம்போது, அங்க வந்து நெறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன். அது மாரி கேட்டுருக்கேன். முழங்கால்ல மடியிட்டு எல்லாம் அப்படியே அழுவாங்க. கடவுளே! இறங்கி வாரும் கடவுளே! இந்த சமயத்தில் இறங்கி வாரும். வந்து எங்கள் எல்லாரையும் தொடும். இதோ உம்முடைய மகனாகிய இந்த மகளாகிய இவர்களை தொடும். இவர்களுக்கு சக்தியை கொடும். இவர்களுக்கு பூர்ண சுகத்தை குடும். அப்படி குடும், 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 குடும்னு தான் இது பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வந்து அப்போ வந்து யோசிப்பேன். ஐயோ! இவங்கலாம் வந்து ரொம்ப அ அ தூயவர்கள், பரிசுத்தவான்கள். அப்போ இவங்க வந்து இந்த மாரிலாம் இப்படிதான் பிரேயர் பண்ணணும் போலன்னு சொல்ட்டு, நான் வந்து அப்படியே உற்று பார்ப்போம். அதாவது அவ்வளோ உணர்ச்சி போங்க. அதாவது நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய அந்த என்ன சொல்றது? புல்லரிக்கும் கையெல்லாம் அப்படியே ஒரு மாரி இதா இருக்கும். அந்த இப்படியான ஒரு பிரேயர் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 20லேருந்து 30 மினிட்ஸ் அதாவது 1 மணிக்கு இந்த பிரேயர் முடிச்சுன்னா, 1லேருந்து 1 1/2 வரைக்கும் இந்த அந்த இன்டர்செஷன் பிரேயர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ அது நடக்கும். இது இந்த மாரி தான். ஒவ்வொருத்தரும் இந்த மாரி தான் நடக்கும். தொடும், வாரும், கேளும் இது அப்படிதான். ஸோ இவங்கலாம் பயங்கரமா பிரேயர் பண்றாங்கன்னு போட்டு எல்லார்ட்டயும் சொல்லிட்டு இருப்பேன். போனேன்டா அவ்ளோ சூப்பரா பிரேயர் பண்றாங்கடா அப்படி அப்படின்ட்டு. அதுக்கு நான் கடவுள்கிட்ட வந்த பிறகு, அ அந்த பிரேயர் ஜெபம்னா என்னன்னு புரிஞ்சுகிட்ட பிறகு, அப்புறம் கடவுளுடைய வார்த்தையில எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு. இதுக்கப்புறம் நீங்க வந்து கடவுள்கிட்ட போயிட்டு தாரும், குடும், தேவை என்றத கேட்கக்கூடாதுன்றத வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அத பத்தி கொஞ்சம் கொஞ்சமா வர 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 எனக்கு வந்து தூய ஆவியானவர் வந்து எனக்கு வந்து உணர்த்துறாரு. நீ ஒரு இடத்துல போயி அது ஏன் உணர்த்தினார்ன்னா, அது வந்து உண்மையான பிரேயர் நான் நெனச்சுட்டு, ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்துல நான் இருந்தேன். அப்போ அத வந்து எனக்கு ஒருத்தன் உணர்த்துறாரு. அது வந்து தப்பான ஒரு பிரேயரு. குடுங்க, தாங்க, வந்து இறங்குங்க. இதெல்லாம் வந்து ஒழுங்கான பிரேயரே கிடையாது. ஏன்னா, கடவுளுடைய வார்த்தையின்படி அவர் சொல்றாரு, "எங்க 2 அல்லது 3 என் பெயரால் கூடியிருக்கின்றனரோ, அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன்." அப்படின்ட்டு வந்து வாக்குறுதி குடுத்திருக்காரு. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். அப்புறம் மார்க் 11:24ல நீங்கள் ஜெபத்தில் எதையெல்லாம் கேட்பீர்களோ, அதையெல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவசியுங்கள். நீங்கள் கேட்டவாறே நடக்கும் என்ற ஒரு வாக்குறுதியை நமக்கு குடுத்திருக்காரு. பிரைஸ் காட். இன்னும் என்னன்னா, கடவுளே இந்த இந்த என்னது ஒப்பு குடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. என்னன்னா, இந்த நோய வந்து குணப்படுத்துங்க. இத உங்க காலடியில போடுறோம். நீங்க வந்து இத குணப்படுத்துங்க. நீங்க வந்து இத பண்ணுங்க. அப்படி அப்படின்னு சொல்வாரு. அப்போ மார்க் 11 23 ப ப மார்க் 11:23ல கடவுள் சொல்றாரு, அ உங்களுக்கு இந்த ம மலையை பார்த்து பேசுங்கன்னு சொல்ற ஒரு அதிகாரத்த குடுத்திருக்காரு. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். அப்போ இதெல்லாம் குடுக்கும்போது, நான் வந்து எனக்கு இதெல்லாம் தூய ஆவியானவர் உணர்த்தும்போது, அப்போ வந்து நான் வந்து யோசிப்பேன். அப்போ இதெல்லாம் வந்து அப்போ தூய ஆவியானவர் எனக்கு உணர்த்தின பிறகு சொல்றாரு, அதெல்லாம் வந்து அ பிரேயரே கிடையாது. அதாவது அங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, அதே மனிதர்கள தான் வார வாரம் அதே ஆட்கள் தான் அதே பிரச்சனைய தான் வந்து சொல்லுவாங்க. "இல்ல பிரதர் நேத்து நீங்க பண்ணீங்க. போன வாரம் நீங்க பண்ணீங்க. ஆனா எனக்கு எதுவும் நடக்கல. நாம இன்னும் உருக்கமா ஜெபம் பண்ணுவோம்." இன்னொன்னுன்னா, வாங்க வந்து நம்ம வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. "லெட்ஸ் ஸ்டார்ம் த ஹெவன்" அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். நாம இன்னும் உருக்கமா அப்போ அந்த 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 அவர் என்ன சொன்னாரு, நாம நாம இன்னும் உருக்கமா ஜெபிக்கல போல. அதனால தான் நம்ம நடக்கல. நாம இன்னைக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் உருக்கமா எக்ஸ்ட்ரா ஜெபிப்போம். இப்போ 40 நிமிஷம் நடக்கும்போது, எனக்கு வந்து அந்த பிரேயர்ல இப்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா, நான் எதுக்கு போனேன்? ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்காக போனேன். எனக்கு அங்க ஸ்நாக்ஸ் டிலே ஆகுது. ஸோ, அதுக்கு நான் ஏற்கனவே 11 மணிலேருந்து அங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். டிலே ஆக எனக்கு வந்து அந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகுது. பிரைஸ் காட். அப்போ தூய ஆவியானவர் எனக்கு வந்து உணர்த்துறார். இது வந்து இந்த மாரியான பிரேயர் ஒரு உண்மையான பிரேயரே கிடையாது. அப்பதான் பிரதர் ஜான்சன் வந்து எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்துட்டு இருக்காரு. இப்படிதான் பிரேயர் இருந்து, இதுதான் பிரேயர், இப்படிதான் பிரேயர் பண்ணணும். அக்ரீமெண்ட் பிரேயர், அந்த பிரேயர், இந்த பிரேயர்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒண்ணொண்ணா சொல்ல சொல்ல, எனக்கு அந்த தப்பான ஒரு கோட்பாடு கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. அப்போ இத பத்தி நான் ஒரு அளவுக்கு தெரிஞ்சுட்ட பிறகு, ஒரு இடத்துல போயிட்டு நான் சொல்லும்போது, அ அவங்க வந்து சொல்றாங்க, "நீங்க வந்து என்னன்னா, உங்களுடைய ஜெபத்துல என்ன பண்ணணும்? உங்களுடைய பிரச்சனைகள எல்லாத்தையும் கடவுள்கிட்ட சொல்லணும். அப்பதான் அவர் செய்வாரு" அப்படின்ட்டு. பிரைஸ் காட். இங்க இப்ப பாருங்க, இந்த வசனம்.
மார்க் புதிய ஏற்பாடுல மார்க் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 11. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். இருந்தாலும் நிறைய பேர் பேசிக்காக இருப்பாங்க, அவங்களுக்காகவும் இதை நான் சொல்றேன். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்று விட்டீர்கள் என நம்புங்கள், நீங்கள் கேட்டபடியே நடக்கும் அப்படின்ட்டு சொல்றார். இங்க என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்ற ஒரு அமைப்பை நம்மளுக்கு வந்து சிஸ்டம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. முதலாவது 23 என்ன சொல்றாருன்னா, இந்த மலையை பார்த்து, அப்போ நான் இந்த இதை வந்து கடவுள் பிரதர் ஜான்சன் வந்து சொல்லி கொடுக்குறாரு. மலைனா என்ன? உங்க வாழ்க்கையில வருகிற கஷ்டங்கள், பாட்டெல்லாம் இருக்கிற மலை போல துன்பம் என்னை நோக்கும் போது அதை பனி போல உருகிற செய்கிறவரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது அந்த அந்த பாட்டுமே அந்த எப்படின்னா விசுவாசம் தான் அந்த மலையை உருக்கும். பிரேஸ் காட், தேங்க்யூ ஜீசஸ். ஓகேவா? அதை நம்ம அந்த பாட்டில் நாம் பார்க்குறோம். மலை போல துன்பம் என்னை சூழும் பொழுது அதை பனியாக உருகிற செய்பவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த பாட்டை பார்க்குறோம். ஸோ அந்த மலைன்றது என்னன்னா இந்த உங்களுடைய கஷ்டங்கள். பிரேஸ் காட். அப்போ சொல்றாரு பாருங்க, எவராவதுன்னா யார் யாரெல்லாம்? இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே வா? கிடையவே கிடையாது. அதுதான் 22ல சொல்லியிருக்காரு, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அதாவது யார் இயேசு மீது பிதா மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து அவர் என்ன யூஸ் பண்றாருன்னா, கடவுள் நமக்கு ஏற்கனவே கொடுத்த அதிகாரத்தை இங்க யூஸ் பண்ண சொல்றார். கூறினால், அதாவது இங்கிலீஷ்ல எப்படி வரும்னா, whosoever shall say unto this mountain, say. எப்படி நீங்க வந்து அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து பேசணும். அந்த மலையை பார்த்து உங்களுக்கு பேசுற அதிகாரத்தை கடவுள் கொடுத்திருக்காரு. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க வாழ்க்கையில ஏதாவது கஷ்டமா இருந்தா, கடவுளே உங்க வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கீங்க, இந்த மலையை பார்த்து பேசி கடலில் போய் விழு, நான் என் உள்ளத்தில் நம்பிக்கையுடன் கூறினால் அது சொன்னவரே நடக்கும். அப்போ இயேசுவின் பெயரால் நான் கட்டளையிடுகிறேன், மலையே, அதாவது உங்க கஷ்டத்தை பார்த்து என்னுடைய வாழ்க்கையிலிருந்து பெயர்ந்து கடலில் விழு, திரும்பி வராதே, நம்பிக்கையுடன் கூறினால் அந்த மலையானது உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியே போகும். பிரேஸ் காட். இதை வந்து அவர் வந்து சொல்லி கொடுக்குறார். ஸோ இதை வந்து நான் கற்றுக்கிட்டு என்னுடைய முதலாவது பையன் வந்து இந்த டெங்கு ஃபீவர் இருக்கும்போது நாங்கள் இந்த ஸ்கிரிப்சர் தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம். பிரேஸ் காட். இந்த ஸ்கிரிப்சர் தான் யூஸ் பண்ணி நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த டெங்கு ஸ்கிரிப்சர்ன்றாங்க, அந்த டெங்கு ஃபீவரை அவனுடைய உடம்புல இருந்து ஒரு வாரத்தில் துரத்தி அடித்தோம். பிரேஸ் காட், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. இப்போ இதை நான் கற்றுக்கிட்ட பிறகு எனக்கு முன்னாடி சில பேர் இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் பண்ணும்போது அந்த இடத்துல நான் வந்து அவங்கள தடுத்து நிறுத்துவேன். ஒரே என்ன நீங்கள் வந்து இது வந்து கரெக்டான ப்ரேயர் கிடையாதே அப்படின்னு சொல்லுவேன். இல்லை, அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி சொன்னோன்னு ஒரு கோவம். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இது என்ன தப்பான ப்ரேயரா? இது பண்ணுறதுலாம் தப்பான ப்ரேயரா? இது தப்பான ப்ரேயர் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் எப்படி தப்பான ப்ரேயர் சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கன்னு நான் கேட்பேன். உங்களை கடவுள் யார் உங்களை படைச்சது அப்படின்னு சொன்னேன். கடவுள் தான் என்ன படைச்சாரு. அப்போ அது வந்து ஒரு டவுட்டும் இல்லை. ஆமாம், எந்த டவுட்டும் இல்லை. கடவுள் தானே படைச்சாரு, கன்ஃபார்ம். அப்போ நீங்க இந்த கஷ்டத்தை, இந்த வாழ்க்கையில இந்த கஷ்டத்தை நீங்க படுறீங்கன்றது கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு. அவருக்கு எல்லாமே தெரியும். அப்போ அவர்கிட்ட ஏன் போயிட்டு திருப்பி உங்க பிரச்சனையை போய் சொல்லிட்டு இருக்கீங்க? அவருக்கு என்ன ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்னால மறந்து போயிடுவாருன்னு சொல்லிட்டு ஏமாத்துறீங்களா? சாரி, அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவேன். அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இன்னொரு ஸ்கிரிப்சர் ஒன்று அவங்க சொன்னாங்க. நீங்கள் தான் அதில் வந்து சொல்லியிருக்காங்களே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கண்டடைவீர்கள். உடனே அந்த இதில் நீங்கள்
ஸ்கிரிப்சரை எடுத்து ஒரு வார்த்தையை எடுத்து உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்க வந்து ஸ்கிரிப்சரை மாத்தக்கூடாது. கேளுங்கள், கண்டிப்பாக. நீங்க எதை கேட்கணும்? விசுவாசத்துடன் உங்களுக்கு வேண்டியதை கேட்கணுமே தவிர, கடவுள் நீங்க வந்து என்கிட்ட வந்து உங்க கஷ்டத்தை வந்து சொல்லுங்கன்னு சொல்லவே இல்லையே. ஏதாவது ஒரு வசனத்தை காட்டுங்க அப்படின்னு நம்ம காட்டுவோம். சொன்னேன். அவங்க வந்து யோசிச்சாங்க. அப்போ எப்படி பிரேயர் பண்றதுன்னு சொன்னோனே, இந்த வசனத்தை பத்தி நாங்க சொல்றோம். மலையை பார்த்து கடவுள் வந்து பேச சொல்றார். இந்த மலைன்றது உங்களுடைய துன்பங்கள். கடவுள் உங்களுக்கு வந்து ஆளுகை செய்யற ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கார். ஆதாம் இழந்த அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து திருப்பியும் இந்த உலகத்திற்கு மானிட மகனாக வந்து அந்த அதிகாரத்தை சாத்தானிடமிருந்து பெற்றுக்கொண்டு நமக்கு கொடுத்து பிதாவாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார். அப்போ அவர் சொன்னதையே நம்ம இங்க பேசணும்னா கடவுள் அந்த வார்த்தையை கேட்டு நமக்கு உரிய பலனை நமக்கு கொடுப்பார். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய பிரச்சனைய பார்த்து பேசுங்க. உங்க பிரச்சனைய பத்தி கடவுள்கிட்ட பேசாதீங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஆளுகை தன்மையை கொடுத்துட்டேன். ஆனா நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, அதை நீங்க யூஸ் பண்ணாம, அதை நீங்க உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தாம, நீங்க என்ன பண்றீங்க, என்கிட்ட வந்து உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்றதுனால, எனக்கு வந்து என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது அந்த சிஸ்டம், அந்த அமைப்பு மூலியமா தான் நம்ம முடியும். இப்போ சில இடத்துலலாம் வந்து இந்த விசா ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு நெறைய இந்த எல்லாத்துலயும் போகும். ஸோ அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் வழியா போனா தான் அந்த விசா கரெக்ட்டா நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகும். நடுவுலலாம் ஒண்ணும் முடியாது. அதே மாரி தான் இந்த கடவுளுடைய ராஜ்யத்திலயும் ஒரு அமைப்பு, ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் வழியா தான் நம்ம முடியும். கடவுள் என்ன சொல்றாரு? உங்களுக்கு அதிகாரத்த குடுத்துட்டேன். உங்களுக்கு உங்களுக்கு அந்த அதிகாரத்த வச்சு அந்த நோய், இந்த கஷ்டம் எல்லாத்துக்கிட்டயும் பேசுறதுக்கு அதிகாரத்த குடுத்துட்டேன். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த அதிகாரத்த வச்சு உங்களுடைய கஷ்டத்த பார்த்து நீங்க பேசி, உங்களுடைய வாழ்க்கையில இருந்து அத தொரத்தி அடிக்கிறது உங்களுடைய பொறுப்பு. அது உங்களுடைய இது. அத வந்து நீங்க என்கிட்ட சொல்லி, அத நான் செய்யணும்னு நெனச்சீங்கன்னா, ஒருபோதும் நடக்காது அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு 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 இடத்துல வந்து ஒரு பாஸ்டர் வந்து கடவுளுடைய வார்த்தைய படிச்சுட்டு இருக்கும்போது, இந்த சாத்தான் வந்து அவர வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான். ஒரு நிமிஷம். சாத்தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான். அப்போ அவர் வந்து கடவுளிடம் வேண்டுறான். கடவுளே, நான் ஒண்ணு உங்களுடைய வார்த்தைய நான் படிச்சுட்டு இருக்கேன். ஆனா இந்த மாரி சாத்தான் வந்து தேவையில்லாத ஒரு எண்ணத்த குடுத்து என்னைய டிஸ்டர்ப் பண்ணுது. அத நீங்க வந்து எடுத்து எடுத்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டு பிரேயர் பண்றாரு. பிரேயர் பண்ணிட்டு திருப்பியும் அந்த கடவுளுடைய வசனத்த எடுத்து படிக்கிறார். திருப்பியும் அந்த டிஸ்டர்பன்ஸ். அதே மாரி 3, 4 வாட்டி ஆயிடுச்சு. ஒரு நாள் கடுப்பாயி இவரு என்ன பண்றாரு, "அப்பால போ சாத்தானே" அப்படின்னு சொல்லிட்டு தொரத்தி விட்டுர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்ட்ராக்ஷன் வரவே இல்ல. ஸோ, அவர் வந்து கடவுள்கிட்ட கேட்கிறாரு, "கடவுளே, நான் வந்து 3, 4 வாட்டி வேண்டுனேன். ஆனா நீங்க எதுவுமே பண்ணல. ஆனா நான் சொல்லிட்ட பிறகு எப்படி அது போச்சு?" உடனே அவருக்கு வந்து அவர் வந்து கடவுள் வந்து சொல்றாரு. இது எல்லாமே அந்த தாட்ல நடக்குது. சொல்றாரு, "நான் எதெல்லாம் நீ செய்யணுன்ற ஒரு அதிகாரத்த உனக்கு கொடுத்தனோ, அத நீ செய்யணும். அத நீ வந்து என்னைய செய்ய சொன்னா, அது என்னால முடியாது." ஓகேவா? அதாவது எப்படி இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, "I have given you the authority to do some works in the kingdom of God. And if you come and ask me to do that works, I will not be able to do it." அதாவது கடவுள் ஒரு சில வேலைகள அவருடைய விசுவாசத்தின் மூலியம் அவருடைய ஆளுகை நமக்கு அந்த அதிகாரத்தை நம்மகிட்ட குடுத்ததுனால, அத நம்மள செய்ய சொல்லிட்டாரு. அப்போ இங்க 23 படி என்ன சொல்றாரு? இந்த மலையை பார்த்து பேசுறதெல்லாம் நான் உங்களுக்கு குடுத்துட்டேன். இதுக்கப்புறம் அத வந்து கடவுளே இந்த பிரச்சனைய என் வாழ்க்கையிலருந்து எடும். கடவுளே இந்த பிரச்சனைய வாழ்க்கையிலருந்து எடும். கடவுளே இந்த பிரச்சனைய வாழ்க்கையில எடும் அப்படின்னு சொன்ன எடும், 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 எடும்னா ஒண்ணும் நடக்காது. உங்க பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். மாறாக அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, 1 பேதுரு 5:7 படி உங்களுடைய கவலைகளை என்மேல் போட்டு விடுங்கள். அத வந்து தூக்கி போடுங்க. அத வந்து என்னன்னா, நீங்க அத மாற்றுங்க, மாற்றுங்கன்னு சொல்லாதீங்க. அத நடத்துங்க, நடத்துங்கன்னு சொல்லாதீங்க. மாறாக உங்க கவலைகளை என்மேல் போட்டு விடுங்கள். ஏனெனில் நான் உங்கள் மேல் கவலையாய் இருக்கிறேன்.
அதாவது இங்கிலீஷ் ஒன்று சொன்னா காஸ்ட் யோர் கேர்ஸ் அப்படின்னு வரும். காஸ்ட்னா அப்படியே தூக்கி போடுறது. பிரேஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். அதான் சொல்றாரு, காஸ்ட் யோர் கேர்ஸ், த்ரோ இட் டு த இன் த சீ. பிரேஸ் காட், தேங்க் யூ ஜீசஸ், ஹalleluya. நீங்க வந்து இந்த இந்த உங்களுடைய பாரத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுமா, கடவுள் மேல போட்டுறணுமா. ஏன்னா கடவுள் என்ன பண்ணாரு, அவர் அந்த பாரத்தெல்லாம் எடுத்து சிலுவையில ஒரேடியா அறைஞ்சிட்டார். இது வந்து இன்னைக்கோ நாளைக்கோ அறைஞ்ச விஷயம் கிடையாது. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் நடக்க போதோன்றத தெரிஞ்சு அதை எல்லாத்தையும் முன்கூட்டியே அதை அதை ஆன்டிசிபேட் பண்ணி அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் என்ன பண்றாரு, சிலுவையில அறைஞ்சிட்டாரு. அப்போ நாம வந்து அதை கடவுள் மேல தூக்கி போடும்போது நமக்கு ஒரு எண்ணம் வரணும். ஆஹா, இந்த கஷ்டத்தை தான் கடவுள் சிலுவையில அறைஞ்சிட்டாரே. அப்போ எதுக்கு இந்த கஷ்டம் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொடுக்குது? அப்போ நாம வந்து அந்த கஷ்டத்தை பார்த்து பேசும்போது, அந்த கஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், ஹalleluya. அப்போ ஒவ்வொரு கஷ்டத்துக்கும், நாம படுகிற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் அதுக்கான விடை கடவுளுடைய வார்த்தையில இருக்குது. நாம என்ன பண்ணணும்னா அதை தேட ஆரம்பிக்கணும். ஆனா என்ன, மக்கள் என்ன பண்றாங்க, பிரதர் எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, எனக்காக பிரேயர் பண்ணுங்க. கடவுள் பிரதர் எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, எனக்காக பிரேயர் பண்ணுங்க. அன்னைக்கு வந்து ஒரு ஒரு நேத்து வந்து ஒருத்தங்க, பிரதர் எனக்கு வந்து ஒரே த்ரோட் பெயினா இருக்கு, கொஞ்சம் பிரேயர் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னோம். அதாவது அந்த அவங்க வந்து என்னன்னா, இந்த வார்த்தையில இருக்கிறாங்க, அந்த வார்த்தையை புரிஞ்சிக்காம அவங்களும் வார்த்தையை கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது பேருக்கு நானும் வார்த்தையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே தவிர, அந்த வார்த்தையில இருக்கிறதுக்கான ஒரு ஒரு அத்தாட்சி அந்த இடத்துல அவங்களால பார்க்க முடியல. அதனால ஒரு சின்ன சின்ன அந்த புரிஞ்சுக்கல. இந்த 23 புரிஞ்சுக்கிறதுனால கடவுளே Brother, இப்ப சொல்லுங்க. 1 பேதுரு ஏன்னா 1 Peter 2:24 1 இந்த Peter 5:7. இதுதானே brother ஒரு ஸ்கிரிப்சர் போடுங்க. 1 Peter 5:7. பிரைஸ் காட். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, கடவுளுடைய வார்த்தையில தான் இருக்கிறேன். ஆனா அந்த மார்க் அதிகாரம் 11:23 புரிஞ்சிக்காம அவங்க வந்து இருக்கிறாங்க. பிரைஸ் காட். ஒரு வாட்டி பிரேயர் பண்றோம், அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், திருப்பி திருப்பி வரும்போது என்ன பண்றது? அப்போதான் அவங்களுக்கு வந்து உணர்த்தணும், இது வந்து நான் பிரேயர் பண்றதோ நீங்க பிரேயர் பண்றதோ கிடையாது. இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் பிரேயர். இந்த ஜெபம்ன்றது உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு. அந்த உறவை வச்சுக்கிட்டு நீங்க கடவுளே எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, எனக்கு கடவுளே எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, கடவுளே எனக்கு இது முடிச்சு கொடுங்க, கடவுளை இதை முடிச்சு கொடுங்க கேட்கறது வந்து தப்பு. அவர் என்ன சூப்பர் மார்க்கெட்டை வச்சிருக்காரு? தப்பு கிடையாது. நானும் இதை மாதிரி தான் இருந்தேன். கடவுளே எனக்கு இது வேணும், கடவுளே எனக்கு இது வேணும், கடவுளே எனக்கு இது வேணும், கடவுளே எனக்கு இதை தாங்க, கடவுளே இதை தாங்கன்னு சொல்லி தான் கேட்டுட்டு இருந்தேனே தவிர, ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நான் பிரேயர், இந்த ஜெபம்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் கடவுள்கிட்ட எதையுமே கேட்கறது கிடையாது. ஓகேவா? ஒரு வசனம் சொல்றேன் கேளுங்க, பார்க்குறேன். மத்தேயு 6, 7, 8. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் பாருங்க. மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். அதாவது சில பேர் வந்து அந்த கடவுளுடைய வார்த்தை இல்லாம நம்ம ஜெபம் பண்ணோம்னா அதுக்கு பேர் வந்து பிதற்ற பிதற்ற பிதற் அது என்ன, பிதற்ற வேண்டாம் அப்படின்னு. அதாவது பிளாபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளுடைய வார்த்தை இல்லாம செய்கிற ஜெபம் எல்லாமே கேட்கப்படாது. மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தாங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நான் சொன்னேன் பாத்தீங்களா? நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். அந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடாதான். ஏன் தூய ஆவியானவர் அதை உணர்த்தினார்னா, எனக்கு அது ஒரு நல்ல பிரேயர்ன்ற ஒரு கோட்பாடு எனக்குள்ள வந்துருச்சு.
ஸோ அந்த 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 ஸ்ட்ராங் ஹோல்ட அந்த இதை வந்து அவர் வந்து பிரேக் பண்ணணும். இது வந்து ப்ரேயரே கிடையாது அப்படின்னு சொல்றார். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏன் சொல்றாரு பாருங்க. ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. நமக்கு என்ன வேணுமோ அது அவருக்கு தெரியும். அதுதான் மார்க் 24ல சொல்றாரு, உங்களுக்கு தேவையான நீங்க எவற்றையெல்லாம் இறைவனிடம் கேட்பீர்களோ, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேளுங்க. கடவுளே எனக்கு வந்து பண கஷ்டம் அப்படின்னு சொன்னா, கடவுளே இந்த பண கஷ்டம் இருக்கு, இந்த பண கஷ்டத்தை நீங்க தீர்த்ததுக்காக உமக்கு நன்றி. நீங்க எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அதையெல்லாம் கிடைத்து விட்டது என நம்புங்கள். இந்த பண கஷ்டத்தை தீர்த்ததுக்காக நன்றி. என்னுடைய இந்த பிரச்சனையை தீர்த்ததுக்காக நன்றி. என்னை முழுவதுமாக குணப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பிரேயரை செஞ்சு முடிச்சாலே போதுமா. உங்களுக்கு என்ன வேணுமோ கடவுள் வந்து அதை ஏற்கனவே கேட்க முன்னரே அறிஞ்சிட்டு அவருக்கு தெரியும். அவர் என்ன சொல்றாருன்னா மத்தேயு 6:33ல கடவுளுடைய ராஜ்யத்தையும் அவருடைய ஏற்புடைய தன்மையும் கண்டறியுங்கள். அதற்கு நிகராக இதையெல்லாம் சேர்த்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. Seek first the kingdom of God and his righteousness, all those things will be added unto you. நாம வந்து அதை என்ன பண்றோம், தப்பா உல்டாவா பண்றோம். கடவுளே நீங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்க வந்து உங்க ராஜ்யத்தை தேடுறோம். நடக்காது. ஷார்ட் சர்க்கியூட்டிங் த சிஸ்டம். அப்போ இந்த ஜபம்ன்றது என்னது நம்ம பார்த்தோம். இந்த ஜபத்தை கடவுளுடைய வார்த்தையை வச்சுதான் பண்ணணும். Your prayer has to be backed up with the word of God. அப்போ நீங்க அந்த கடவுளுடைய வார்த்தையை வச்சு கேட்கும் போது அது கடவுளுக்கு எடுக்கிற ஒரு கோட் வேர்டு. அதை புரிஞ்சுப்பார். ஓகே, இவன் வந்து கரெக்டா பண்றான். அதனால ஏற்கனவே அவர் வந்து ஒரு ப்ராமிஸை சொல்லியிருக்கார். ஐசாயா 55:11 என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒருபோதும் அதோடைய நோக்கத்தை செய்யாமல் திரும்பாது. அவருடைய கொடுத்த வாக்குறுதிகள் என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதை நிறைவேற்றாம திரும்பாதான். அப்போ அதன்படி பேசும்போது இதை நான் சொன்னேன்ல, இதை கேட்டிருக்கான், கண்டிப்பா இதை வாழ்க்கையில நடத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த சிஸ்டம் படி, அந்த அமைப்பின்படி அவரும் நடக்க ஆரம்பிக்கிறார். இந்த அமைப்பு அவர் போட்ட அமைப்பு தான். அந்த அமைப்பு அவராலே மீற முடியாது. இது வந்து இப்போ இந்த நாட்டில் இருக்க பொலிட்டிக்கல் சிஸ்டம் மாதிரி இல்லை. நான் ஒரு இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஒரு சட்டத்தை போடுறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அவங்களே அந்த சட்டத்தை மீறுறாங்க. இது வந்து அப்படி கிடையாது. கடவுளே ஒரு சட்டத்தை போடும்போது, ஒரு அமைப்பை ஒரு சிஸ்டமை கொடுக்கும்போது அந்த சிஸ்டத்தை அவராலேயே மீற முடியாது. அதன்படி தான் நடக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, அதன்படி நடக்கணும். அதன்படி நடந்தால் நமக்கு கண்டிப்பாக என்ன சொல்றது, நமக்கு விடுதலை உண்டு. Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. இன்னைக்கு இதோட முடிச்சுப்போம். திருப்பி நம்ம வந்து நாளைக்கு நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். Praise God. Thank you Jesus. Hallelujah. அதாவது சந்தேகம் ஏதாவது இருக்கா? பிரதர், இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு டைம்ல நம்ம நிறைய விஷயங்கள் அறியாம செஞ்சிருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தையை அறியாம நம்ம இந்த உலக போக்கின்படி செஞ்சிருக்கோம். அப்புறம் ஒரு பீரியட்ல அது தெரிஞ்ச பிறகு நம்ம மனமாறி அதுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும் போது அது மன்னிக்கப்பட்ட குற்றமாயிரும். அந்த மன்னிக்கப்பட்டுரும்ல. ஆமா, மன்னிக்கப்பட்டது. ஆமா, முடிஞ்சது. அது எல்லாமே அதோட கான்சிக்வன்சஸ் அதுக்கப்புறம் நமக்கு கண்டினியூ ஆகுமா? ஆகாது. அதுதான் அவர் ஏற்கனவே வந்து எடுத்து முடிச்சிட்டாரு. அவர்தான் சிலுவையில அரைஞ்சிட்டார்ல. சரி, அதாவது இப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் செஞ்சது எல்லாமே பயங்கரமான விஷயம் தான். அது எல்லாத்தையுமே கடவுள் என்ன பண்றாரு, சிலுவையில அரைஞ்சிட்டார். அதை நான் நம்பணும். அததான் அவருடைய வார்த்தை சொல்லுது. ஓகேவா? அதுதான் விசுவாசம். கடவுள் அதை எல்லாத்தையும் சிலுவையில அரைஞ்சிட்டார். நான் வந்து அவருடைய மகனாக ஆக்கப்பட்டேன்றத
நம்பும்போது எனக்கு அந்த கில்ட் ஃபீலிங்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ பாருங்க, பவுல் அடிகளார் வந்து எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு, கரெக்டா? ஆனா அவர் என்ன பண்றாரு? அவரை தான் கடவுள் பவுல் அடிகளாரை தான் தேர்ந்தெடுத்து புதிய ஏற்பாடுல இருக்கிற முக்காவாசி நூல்களை அவர் மூலியமாக எழுத வைக்கிறார். பிரேஸ் காட். அப்போ பவுல் வந்து நான் செஞ்சதை எல்லாத்தையும் அவர் வந்து நான் இதெல்லாம் வந்து இக்னரண்டா செஞ்சேன், அதனால என்னைய மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் காட்டுறேன் பாருங்க. ம். 1 திமோத்தி 1:13. What is the scripture, brother? 1 Timothy 1:13. 1 Timothy 1. இங்க பாருங்க. முன்னர் நான் அவரை பழிந்துரைத்தேன், துன்புறுத்தினேன், இழிவுபடுத்தினேன். ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இரங்கினார். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவின்றி பெருகியது. அவர் என்ன பண்றாரு? இக்னரண்டா பண்ணாரு. ஆனா அதை எல்லாத்தையும் கடவுள் வந்து மன்னிச்சிட்டார். அதை நாம வந்து நம்பணும். அதுக்கான கான்சிக்யூவன்சஸ் அந்த கான்சிக்யூவன்ஸ் நம்மளுக்கு முடிஞ்சதுனால தான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம கடவுள்கிட்ட போய் கேட்குறோம். நான் இப்போ நிறைய விஷயம் பண்ணதுனால தான் என்ன ஆச்சு, என் வாழ்க்கையில ஏடா கூடமா நிறைய விஷயம் நடந்தது. ஸோ அதனால தான் என்ன பண்றேன்? கடவுள்கிட்ட போயிட்டு அறிக்கையிடுறேன். கடவுளே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றேன். அந்த கான்சிக்யூவன்சஸை ஃபேஸ் பண்ணதுனால தான் நம்ம கடவுள்கிட்டயே என்ன சொல்றோம்? அதனால தான் நம்ம வந்து கடவுளை தேட ஆரம்பிக்கிறோம். கரெக்டா? அதுல இருந்து வெளியில வரணும். எப்படியாச்சும் நம்மளுக்கு வெளியில வரணும். அதனால இந்த கஷ்டத்தினால தான் கடவுள் நமக்கு வருகிறார் என்ற ஒரு எண்ணத்தை எடுத்துடணும். அப்படி கிடையாது. இந்த கஷ்டத்தின் மத்தியிலும் கடவுள் அவருடைய அருளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ மத்தவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, ஓ கடவுளை பத்தி தெரிஞ்சதுக்காக தான் இந்த இந்த நோயை கடவுள் கொடுத்திருக்காரு அப்படின்ட்டு வந்து நினைச்சுப்பாங்க. அப்படி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நோய், கெட்டது எல்லாமே வந்து சாத்தான் கிட்ட இருந்து வருகிறது. அதை உங்களை சீரழிக்கிறதுக்காக அது வருகிறது. மாறாக இந்த பிரச்சனையிலும் கடவுள் என்ன பண்றாரு? அவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த வார்த்தையின் மூலியமாக நீங்க கடவுள்கிட்ட போறீங்க. அப்புறம் நீங்க கடவுளை பத்தி புரிஞ்சுக்கிறீங்க. கடவுள் என்னை எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாருன்றதை நீங்க நம்புறீங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறுகிறது, உயர்த்தப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நாம வந்து முதல்ல நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்? கடவுள் நோயை கொடுத்ததுனால அதாவது இந்த நோயினால தான் நம்ம கடவுள்கிட்ட வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா, அது எல்லாரும் அப்படிதான் நினைச்சு போவோம். ஆனா கடவுள்கிட்ட உள்ள வந்த பிறகு, நாம என்ன என்ன ஒரு நம்மளுக்கு ஒரு விடுதலைனா, இந்த நோய கடவுள் குடுக்கல. மாறாக இந்த நோய் சாத்தான் கிட்ட இருந்து வருது. ஆனா, இந்த மத்தியிலும் கடவுள் அவருடைய அருளை, கிருபை நமக்கு பொழிந்ததனால், நாம் இந்த நோயிலிருந்து காப்பாற்றப்படுகிறோம். பிரைஸ் காட். அப்போ நம்மளுடைய பாவத்தை எல்லாம் கடவுள் எடுத்து முடிச்ச பிறகு எடுத்து சிலுவையில அறைஞ்சிட்ட பிறகு தான் நம்மளுக்கு வந்து இந்த ஹீலிங் கிடைக்குது. கரெக்ட்டா? அத நம்பிட்ட பிறகு என்ன நடக்குது? நமக்கு பிரச்சனைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆகுது. நம்மளுக்கு என்ன பண்ணணும்ன்றது தெரியுது. இல்ல, நீங்க வந்து அத நம்பாம, என் வாழ்க்கையில வந்து ஐய்யயோ! நான் செஞ்சது எனக்கு நடந்து வந்துகிட்டே இருக்கு அப்டின்ட்டு உங்க சிந்தனையில வச்சீங்கன்னா, அதுதான் நடக்கும். புரியுதா சிஸ்டர்? புரியுது பிரதர். பிரைஸ் காட். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் நன்றி அறிதல் பிரேயர் பண்ண முடியுமா? ஓகே பிரதர். ஓகே.
பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். தந்தையை போற்றி போகிறோம் அப்பா. இந்த நேரத்தை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், ஜெபம் என்றால் என்ன என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நன்றி ஆண்டவரே. நாங்கள் உமது வார்த்தைகளை பயன்படுத்தி உமது திருவுளத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி அப்பா. யாவற்றையும் செய்து முடித்து விட்டீர் என்பதை நாங்கள் உமது வார்த்தையின் மூலம் அறிந்து அதனை கொண்டு எங்கள் ஜெப வாழ்வை நாங்கள் கட்டி எழுப்பும்படிக்கு தகப்பனே, ஆவியானவரின் துணை கொண்டு எங்கள் வாழ்வில் நாங்கள் அனைத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிக்கையிட்டவர்களாக, நன்றி உள்ளம் கொண்டவர்களாக எங்கள் வாழ்வை நாங்கள் நடத்துவதற்கு இந்த வகுப்பு மூலம் இந்த வேளையில் எங்களுக்கு சொல்லி தந்து எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் அதிகமாக நாங்கள் அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே, பிறருக்கு கொண்டு சேர்க்கவும் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தும்படிக்கும் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே. ஆமென். 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 Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. Okay, திருப்பியும் Amen. நாளைக்கு ஈவினிங் பார்ப்போம். God bless you all. Yes.